எனக்கு இப்ப 45 வயசு ஆகுதுங்க. 40 வயசுல தான் கல்யாணம் ஆச்சு. லேட் மேரேஜ். என் பொண்ணுக்கு 5 வயசு. இன்னும் ஒரு 15 வருஷம் மட்டும் தான் என்னால கஷ்டப்பட்டு வேலை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் என்னுடைய ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறம் எனக்கு செலவுக்கு, பொண்ண கல்யாணம் பண்ணி குடுக்கணும். இதுக்கெல்லாம் எக்கச்சக்கமா செலவாகும். இந்த 15 வருஷத்துல நான் சேமிக்கக்கூடிய சின்ன சின்ன அமௌண்ட்ட எங்கேயாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கூட, அந்த 15 வருஷம் கழிச்சு எனக்கு கிடைக்க போற அந்த ஒரு பெரிய தொகைக்கு டாக்ஸே பாதி அமௌண்ட் போயிடும் போலயே! ஏன் கஷ்டப்பட்ட காச நான் டாக்ஸ் கட்டியே இதாகணும் போல இருக்கே! சோ இப்படியே கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? கவலைய விடுங்க. 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்க போற அந்த கேப்பிட்டல் கெயின்க்கு டாக்ஸ் இல்லாமலும், ஒரு வேளை இந்த 15 வருஷத்துக்குள்ள உங்க லைஃப்ல ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டாலும், உங்களால வேலைக்கு போ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும், உங்க குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் குடுத்துருவாங்க. இந்த 15 வருஷத்துக்கு அப்புறமும் உங்க லைஃப் வந்து கன்டின்யூ ஆகுது அப்படின்னா, அந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட்ல டாக்ஸும் வராது. சோ இந்த மாரி கவர்ன்மெண்ட் அப்ரூவ் பண்ண பிளான்ஸ் வந்து மார்க்கெட்ல நெறைய இருக்கு. இது என்னன்னு தெரிஞ்சுக்க கமெண்ட்ல பிளான்னு டைப் பண்ணுங்க. இந்த மாரி யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு என் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.